எந்த ஃபங்ஷனுக்கு போனாலும் காலைல சுடு தண்ணி ஊற்றிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவோட மேரேஜ் ஃபங்க்ஷன். ஒரு 5:30க்குலாம் மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் மண்டபத்தில் மாலைலாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சாரியை ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட ட்ரெஸ் அயர்ன் பண்ணிவிட்டு நான் கிளம்புனாவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமே நினச்சிட்டே தான் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். மடிப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கட்டும்போது பார்த்திங்கன்னா, திரும்ப மொத்தமாக கலைஞ்சிருச்சு. அப்புறம் முதல்லேருந்து அதை வந்து அயர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாரி எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து அயர்ன் பண்ண தேவையில்லை. டக்குன்னு கட்டிட்டு பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. அங்கே போய் பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கேன். ஃபேமிலியில் மற்றவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்பி அப்புறம் தான் வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அத பார்த்துட்டு ஸ்டார்ட்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உளுந்த வடை, போளி, அப்புறமா காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு, வெளியில கிளைமேட்டும் சூப்பரா இருந்துச்சு. லேசா தூறிட்டு மழை பெஞ்ச மாரி இருந்தது. அங்கங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு, இந்த கேக்கு, பாப்கார்ன் இதெல்லாம் ரெடி ஆகறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க மேல போய் அப்படியே வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டேஜ் வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம ஒரு மியூசிக் ட்ரூப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் வந்து ஒரு 7:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. 9:30 வரைக்குமே விடாம வந்து சூப்பரா மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்க.